மனசாச்சே மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் மின்மினி எஸ்தர் ஆனல் ஒரு லீடு, ஹீரோயின் லீடு, அப்புறம் கிஷோர் செந்தில் மேல் லீட். ஸோ இவங்க 2 பேர் நடிச்சிருந்த இந்த படம் உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, செம்மையாக இருக்க படம். இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப். திஸ் இஸ் த மூவி பிட்வீன் அ ஃப்ரெண்ட்ஷிப், ஹார்ட் பீட்டிங் ரைவல்ரி ஃப்ரெண்ட்ஷிப். ஒன்றும் இல்லை, அப்புறம் ஹீரோயினும் வராங்க. அதுவும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வர அந்த ஹீரோயின் ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சேருது. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சேருது. நல்ல ஒரு ஸ்டோரி. இப்போ படத்துக்கு வருவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஊட்டி ஒரு கான்வென்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நம்ம ஹீரோ கிஷோர் அவர்களும் அண்டு இன்னொருத்தர் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பையன் நல்லா அரட்டை அடிப்பான், படிக்க மாட்டான். ஆனால் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா ஸ்கூலுக்கு நிறையா நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவான், கப்பு ஜெயிச்சிருவான், டோர்னமெண்ட் வந்துட்டாங்கன்னா ஃபுட்பால்லாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ சார் வந்து அவர் கூட டீம் போட்டு ஜெயிச்சு ஃபுட்பால் டீமில் ஜெயிச்சு ஒரு கப் அடிச்சிட்டாப்புல. ஹீரோ சார் கூட விளையாடி அதான் அந்த ஃப்ரெண்டு படிக்காமல் ஊரை சுத்தம் சொன்னால. ஸோ ஹீரோ சார் அந்த அவர் தான் ஆக்சுவலாக ஹீரோவே. ஆனால் ஸோ கப் அடிச்சிருவாங்க அந்த பையன். கப் அடித்த பிறகு இப்போ நம்ம அந்த கிஷோர் சொன்னால ஹீரோ சார் இன்னொரு ஹீரோ, அவர் அப்போ தான் புதுசாக அந்த ஊட்டி கான்வென்ட் ஸ்கூலில் படிக்க வருவார். படிக்க வரும்போது புது பையனை நம்ம ஜெயிச்ச ஹீரோ சார் வந்து கலாய்க்கிறது, ஜாலியாக பேசுறது, ஃபஸ்ட்டு சண்டை போடுறது, அப்போ வந்துருச்சு சண்டை போடுறது, கலாய்க்கிறது, டீஸ் பண்ணி அந்த ஸ்கூல் டைம்ஸில் என்னென்ன சர்க்காசிசம் நடக்குமோ அந்த ஜாலியாக கிண்டல் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. இவங்கிட்ட பேசவே மாட்டான், நான் இவங்கிட்ட தான் பேசுவான், இன்னொருக்கிட்ட பேசுகிற மாதிரி இவங்கிட்ட பேசுவான். ஸோ அப்படின்னு கலாய்ச்சி பேசுறது. கட்சியில் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜேர்னர் உண்டாகும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி உண்டாகும்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. ஸோ இவங்க எல்லாரும் இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் வேற ஒரு எக்ஸ்கர்ஷன் ட்ரிப் மாதிரி போகிறாங்க. எக்ஸ்கர்ஷன் ட்ரிப் மாதிரி போகும்போது அந்த ஹீரோ வந்து இவங்க கூட அந்த இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னல ஸ்கூலுக்குலாம் பேர் வாங்கி கொடுத்துருக்கான், கப்புலாம் வாங்கி கொடுத்த அந்த ஃப்ரெண்டு அவன் அந்த பையன் தான் இந்த புதுசாக வந்த ஸ்கூல் பையன் தான் அந்த ஹீரோ. இந்த பையன் என்ன தெரியுமா, இவருக்கு வந்து ஆர்டிஸ்ட் ஆகணும், பெயிண்ட் ஆர்டிஸ்ட் ஆகணும், சைலண்டாக இருப்பார். புது ஸ்கூல் வந்திருக்காரு, ஒரு நியூ ஜாயின் பாய் எப்படி இருப்பான், ஸ்டார்டிங்கில் சைலண்டாக தான் இருப்பான். ஸோ இந்த பையன் வந்து தான் நம்ம ஓல்டு பையன், நல்லா படிப்பில் கொஞ்சம் வீக்கான, நிறைய ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அவரோட ஆசை என்னன்னா, அந்த பையனோட ஆசைன்னா பெரிய ஆளாகி ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் பைக் வாங்கி நான் ஹிமாலயன் ஃபுல்லாக, லடாக் ஃபுல்லாக, ஹிமாச்சல் பிரதேஷ் ஃபுல்லாக நான் சுற்றணும், நார்த் ஃபுல்லாக சுற்றணும், இதுதான் என்னோட ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அந்த ஹீரோ சார். அந்த நார்மலான ஃப்ரெண்டு அவன் பேர் வந்து தான் பாரி. இவன் பேர் வந்து தான் சபரி. ஸோ சபரி வந்து செகண்ட் ஹீரோயின், பாரி தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின். படத்தில் மெயின் முக்கியமான கேரக்டரே பாரி தான். ஸோ பாரி தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயினு. ஸோ அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது, அந்த எக்ஸ்கர்ஷன் ட்ரிப் இவங்கெல்லாம் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடும். கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த வண்டியில் இருக்கிற ஆசிட்லாம் வெடிஞ்சு ஆக்சிடென்ட் நடந்துடும். ஒரு லாரிக்கார குறுக்க வந்துடுவான். பஸ் டிரைவர் வந்து யூட்டர்ன் பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது யூட்டர்ன் இதுவாகி வண்டி வந்து ஸ்லிப் ஆகி ஸ்க்ராட்ச் ஆகி கீழே ஊந்துடும். ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆசிட் ஃபியூல் வெடிஞ்சு, கெமிக்கல் பெட்ரோல் ஃபியூல் வெடிஞ்சு வெடிக்க ஆரம்பிக்குது. வண்டி வெடியாக எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நம்ம பாரி காப்பாற்றுறாரு. அதான் அந்த ஃபுட்பால் ஹீரோ காப்பாற்றுறாரு. 2 ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபுட்பால் ஹீரோ ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் சபரி வந்து நார்மல் நியூ ஸ்டூடெண்ட். ஸோ ஃபுட்பால் ஹீரோ வந்து காப்பாற்றுறாரு. கடைசியில் அந்த சபரிக்கு வந்து தான் உடம்பு கடைசியில் நம்ம சபரியை கலாய்ச்சோமே, ஜாலியாக கலாய்ச்சோம், புது பையன் வந்திருக்கான், ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் அவனுக்கு உடம்பு சரியாத பத்திருப்பான். அவனால் உடம்பு சரியாத ட்ரீட்மெண்ட், அவனால் எக்ஸ்கர்ஷன் ட்ரிப் வர முடியாது. இருந்தாலும் அவன் வந்துடுவான், உடம்பு நல்லா இருக்கு வந்துடுவான். ஸோ வந்துடுவான், அவன் உழுந்து கிடப்பான். எல்லார் உயிரும் காப்பாற்றினான் நம்ம பாரி, அவனோட உயிரும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போகிறான். அவன் உயிரை காப்பாற்றிட்டு இந்த கடைசியாக அந்த பஸ் பிளாஸ்ட் ஆகுது. சபரி உயிரும் எல்லாரும் உயிரும் காப்பாற்றினான். டீச்சர்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் எல்லா உயிரும் காப்பாற்றினான். அந்த சபரியோட உயிரை காப்பாற்றிட்டு வெளியில் வரும்போது பஸ் கிராஷ் ஆகி வெடிஞ்ச பிறகு 2 பேர் கீழே வந்துடுறாங்க. ஒரு இரும்பு பைப்பில் தலையில் அடிபட்டுருச்சு நம்ம பாரிக்கு. ஹெட் அண்ட் மிடில் ஆம்பளை கேட்டா பிரெயினில் இருக்கிற சிவியர் இன்ஜுரி. ஸோ அவன் பிழைக்க முடியல, இறந்துட்டான். அந்த பாடிங்கிற அவன் தான் மெயின் ஹீரோ படத்தில்.
அந்த பையன் பேர் என்னன்னு கூட தெரில, போய் பார்ப்பேன் கூகுள் சர்ச்லாம். ஆனால் அருமையாக நடிச்சிருக்காருங்க, சரியான படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் எமோஷ்னல், ஃப்ரெண்ட்ஷிப் எமோஷ்னல், எல்லா உயிரும் காப்பாற்றி தான் உயிரை பணைய வச்சு, அதான்டா ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்லுவாங்க. அதான் புரியுது, ஸ்போர்ட்ஸ்மேன்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கணும்னுவாங்க. இப்போ தான் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் சரி, அஸ் அன் ஆர்மி ஆஃபீஸராக என்ன பண்ணணும், ஒரு ஆர்மி ஆஃபீஸர் என்ன பண்ணுவான் அந்த வேலையை பண்ணியிருக்கிறான் அந்த பையன். நாட்டுக்காக தான் உயிரே போனாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் காப்பாற்றணும், நம்ம உயிரே போனாலும் சரி இருக்கிறான் பாருங்க, அதை நம்ம வணங்கி ஆகும். அந்த பையன் புரிஞ்சுப்பான், நம்ம உயிரை காப்பாற்றின நம்ம ஃப்ரெண்டு நீங்கள் நம்ம கூட இல்லையே, நம்ம அவன்கிட்ட பேசக்கூட இல்லை. அதில் ஒரு நோட் வரும், எவ்ரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட்ஸ் வித் அ ரைவல்ரி நோட். அப்படின்னா என்ன ஒரு நல்ல நட்பு இருந்தாலும் அது ஒரு ஃபைட்டிங்கில் தான் ஆரம்பிக்கும்னுவாங்க. ஸோ அதுதான் ஸ்டார்டிங்கில் ஃபைட் பண்ணியிருப்பாங்க, கலாய்ச்சிருப்பான், சண்டை போட்டிருப்பாங்க. ஆனால் அவன் இவன் உயிரை காப்பாற்றிட்டு அவன் இறந்துட்டான், அதான்டா நட்பு, செத்து போயிட்டான். ஸோ அவனோட அந்த செத்து போயிட்டாங்கன்னா நம்ம பாரி, அவனோட ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, பாடி பார்ட்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சின்ன பையன் 16 வயசுலேயே இறந்துட்டான். ஸோ அவனோட பாடி பார்ட்ஸ் நல்லா இருக்கு. அந்த பையனோட ஹார்ட்டை தான் நம்ம ஹீரோயின் மேடம் என்டர் ஆகுறாங்க, எஸ்தர் ராணி என்டர் ஆகும்போது அந்த பாரியோட ஹார்ட்டை இந்த பொண்ணுக்கு வச்சிருவாங்க. எஸ்தர் ராணிக்கு இந்த பொண்ணுக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் வீக்காக இருக்கனால இந்த பொண்ணுக்கு ஹார்ட்டை வச்சிருவாங்க. அப்புறம் அந்த பொண்ணு நான் பாரி படித்த ஸ்கூல்லேயே நான் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு ஊட்டியில், சென்னையிலேருந்து ஊட்டிக்கு வந்து ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இந்த சபரியை அந்த பொண்ணு நோட்டீஸ் பண்ணுவோம். என்ன இவன் பாரி பக்கத்துலேயே உட்காந்துருக்கான், பாரி மாதிரியே இருக்கிறான். ஸோ பாரி தான் இவனோட உயிரை காப்பாற்றினான். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு இயங்கும்போது அந்த பாரி இல்லை. ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு இயங்கும்போது இவன் நோட்டீஸ் பண்ணுறான், பாரி ஃப்ரெண்டாக இவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பாரிக்கு அப்படின்னு நோட்டீஸ் பண்ணும்போது இவனோட ஆசை, இவனோட ட்ரீம், நான் ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிற ஆசை, அந்த ஆசை போயிடுச்சு. நான் பாரி மாதிரி நானும் ஒரு ஜாப் தேடிட்டு, நான் பாரி என் நண்பன் ஆசைப்பட்டது நான் அவனுக்காக நான் அந்த மாதிரி ஆவன்ட்டு பெரிய பையன் ஆன பிறகு, மெச்சூர் ஆன பிறகு ஹிமாலயாஸ் ஃபுல்லாக ஒரு ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் பைக் வாங்கி ஃபுல்லாக நல்லா அவரோட ஆசையை பண்ணுறது. இந்த பொண்ணு அதே மாதிரி பாரியோட ஹார்ட்டு தான் இந்த பொண்ணுக்கு வச்சுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவனோட ஆசையை நினச்சி ஹிமாலயன் ஃபுல்லாக அலையுது. சபரி ஆக்சுவலாக அந்த பொண்ணு நோட்டீஸ் பண்ணிக்கினே இருந்தது, அது அவனுக்கு தெரியாது. அது கிளைமேக்ஸில் உண்மையை தெரிய வரும்போது 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி சேர்ந்துருவாங்க. உண்மையாகவே ஹலித் ஷமீம் அவங்க டைரக்ஷன் செமையாக இருந்தது. இட்ஸ் a டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, சம் ஃப்ரெண்ட்ஷிப் மிராக்கிள், a லவ் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டட் ஸ்டோரி, சூப்பராக இருக்குது. தென் கத்தீஜா ரஹமான் சாரோட டாட்டர், சின்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அந்தளவுக்கு சர்ப்ரைஸ் மியூசிக்காக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஹலிதா ஷமீம் ஒரு சூப்பரான டைரக்ஷன், புதுசாக இருக்கும் இந்த படம். நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஸ்டோரி மாதிரி இருக்கும். எ சாக்ரிஃபைஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஹேபிட்டட் மூவி சூப்பராக இருந்தது. எஸ்தர் ராணியும் செமையான ஆக்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த படத்தில் என்ன ஒரு கேவலமான சீன்னா, நம்ம ஹீரோயின் மேடம் ஒரு டென்ட்டில் ஜாலியாக இந்த மாதிரி தான் நடக்கும். பற்றி நம்மளாம் இமாலயன் போனதில்லை, வண்டியே வாங்க துப்புல எனக்கு. இமாலயன்லாம் ஊராக சுற்றும்போது அதுமாதிரி நல்லா லடாக் ஃபுல்லாக ஷூட்டிங்லாம் பயங்கரமாக எடுத்துக்கிறாங்க. ஒரு இடத்துல அங்கே ஒரு மோட்டார் ரைடர் நம்ம ஹீரோயின் மேம்கிட்ட தப்பான முறையில் பிஹேவ் பண்ணி அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த சீன். என்ன பண்ணுறது, பாலியல் தொல்லை நியூஸில் டெய்லி பார்க்குறோம். அது மாதிரி தொல்லை ஒன்று ஸ்டார்டிங்கில் பண்ணுற மாதிரி அவனை ஆக்ட் பண்ணி ஹீரோஸாக இருக்கும். இந்த மாதிரி அந்த பொண்ணு தனியாக போயிடுச்சு, காலைல பார்த்தா அந்த பொண்ணு காணும். அப்புறம் உண்மை தெரிய வரும்போது அவனா வாண்டடாக மாட்டிங்கனா, இப்படிடா அப்படிடா, அந்த பொண்ணுங்களை எப்படி ப்ரைவேட் பாட்டெல்லாம் வச்சு எப்படி கணிச்சு தப்பாக சொல்கிறது. ஸோ இப்படி சொல்லி அவனை ஓப்பனாக வாண்டடாக லூஸ் மாதிரி பேசி ஹீரோ கிட்ட நல்லா அடி வாங்கிட்டான். சபரி பயங்கரமாக குத்திட்டான். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற பாண்டட் ஸ்டோரி. பிடிச்சிருந்தா தேட்டரில் பாருங்கள். சூப்பர் மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்சி. நான் ட்ரைலர் பார்த்தே ரிவ்யூ போட்டேன். ட்ரைலரே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. படமும் இன்னைக்கு போயிட்டு நல்லா இருந்துச்சு.